மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நடிகர் மனோஜின் உடலுக்கு நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்துவதற்காக புறப்பட்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது உடலுக்கு பல தரப்பைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது தவிக தலைவர் விஜய் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் நேற்று மாலை காலமானார். இந்த நிலையில் அவருடைய உடலானது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவுடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் பாரதி ராஜாவின் அருகாமையில் இருக்கக்கூடிய இல்லம் நடிகர் விஜயின் இல்லம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான அவர் தற்போது தன்னுடைய இல்லத்திலிருந்து நடந்து சென்று அஞ்சலி செலுத்த சென்றிருக்கிறார். அருகாமையில் இருக்கக்கூடிய இல்லம் என்பதால் அவர் வந்து நடந்தே சென்று அந்த அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை வந்து நாம் வந்து பார்க்க முடிகிறது. மனோஜ் நேற்று மாலை காலமான நிலையில் அவருடைய உடல் சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வந்து முதலில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு நேற்று இரவு சுமார் 11:30 மணி அளவில் நீலாங்கரை இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது. இங்கு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் திரைத்துறையினர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக இல்லத்திற்கு பாரதி ராஜா இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். ஸ்ரீராம், நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பெசன் நகரில் இன்று மாலை அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது பல தரப்பை சேர்ந்தவர்களும் அவருக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இப்போ விஜய் கூட வேற யாரெல்லாம் முக்கிய நபர்கள் வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம சினிமா துறையை சேர்ந்த முக்கிய நபர்கள் யாரெல்லாம் இப்போ அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க? ஸ்ரீராம், இன்று காலை முதலேயே திரைத்துறையில் இருந்து பலரும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் நடிகர் சூர்யா, பாடலாசிரியர் வைரமுத்து, நடிகர் சிவகுமார் உள்ளிட்ட பலரும் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் பாரதி ராஜாவும் வைரமுத்துவும் நீண்ட நாள் நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜாவுடைய முதல் திரைப்படத்தில் வைரமுத்து பாடல் எழுதி அறிமுகமாகி இருந்தார். இதன் காரணமாக அவர்களுக்கு நெருங்கிய நட்பு இருக்கிறது. இந்த நிலையில் தான் வைரமுத்து காலையில் அஞ்சலி செலுத்த வந்த அவர் பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் கூறிவிட்டு இல்லத்திலேயே தங்கியிருக்கிறார். அதே போல் நடிகர் சிவகுமார், சூர்யா, இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் உள்ளிட்டவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தி பாரதி ராஜா மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து சென்றார்கள். இந்த நிலையில் தான் தற்போது 9 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் வந்து அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். அவர் மட்டும் வந்து அஞ்சலி செலுத்துகிறார். ஸ்ரீராம், நடிகர் மனோஜ் மறைவை தொடர்ந்து தற்பொழுது அவரது உடலுக்கு பல தரப்பைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். செந்தில் ராஜா, இப்போ மனோஜினுடைய அந்த திரை பயணம் தொடர்பான விவரங்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு விரும்புறேன். ஸ்ரீராம், மனோஜ் வந்து ஒரு சினிமா குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர் என்பதால் ஆரம்பத்தில் அவர் வந்து நடிப்பின் மீது ரொம்ப ஆர்வம் காட்டியிருந்தார். அது சின்ன வயதிலிருந்து தான் வந்து ஒரு நடிகராக வேண்டும் என்று இருந்தார். அதற்காகத்தான் அமெரிக்கா சென்று அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் நடிப்பெல்லாம் வந்து பயிற்சி எடுத்தார். அதை வந்து படித்து வந்தார். அதற்கு பிறகு தன்னுடைய மகனை வந்து தன்னை போல ஒரு இயக்குனராக்க வேண்டும் என்பது பாரதி ராஜாவுடைய எண்ணமாக இருந்தது. அதன் அடிப்படையில் சில திரைப்படங்களில் வந்து உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். இருந்தாலும் மனோஜ் வந்து நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருந்ததன் காரணமாக பாரதி ராஜாவை தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தை இயக்கி அவரை வந்து நாயகனாக அறிமுகம் செய்திருந்தார். ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்து அந்த படம் வந்து உருவாகி இருந்தது. அந்த பாடல்களும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தன. அந்த படம் வந்து கவனம் ஈர்த்தது. ஆனால் படம் சரியாக போகவில்லை என்றாலும் அதற்கு பிறகு ஒரு 18 திரைப்படங்களில் அவர் வந்து நடித்திருந்தார். இறுதியாக கடந்த ஆண்டு கூட பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய அந்த இயக்குனராக முயற்சியை வந்து அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டார். அதன் அடிப்படையில் மார்கழி திங்கள் என்ற திரைப்படத்தை வந்து அவர் இயக்கியிருந்தார். தன்னுடைய தந்தையான பாரதி ராஜாவை அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருந்தார். நீண்ட நாட்களாக அவர் வந்து இயக்குனர் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருந்த அந்த முயற்சிகள் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு அதுக்கான அந்த வாய்ப்பு வந்து ஏற்பட்டது. அந்த படத்தையும் இயக்கி வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடித்து வந்தார். ஆரம்பத்தில் நாயகனாக நடித்து வந்த மனோஜ்குமார் இறுதியாக பார்த்தீர்கள் என்றால் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து நடித்து வந்தார். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் அந்த மாநாடு திரைப்படத்தில் சிலம்பரசன் நடித்த மாநாடு, கார்த்திக் நடித்த விருமன் உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் வந்து நடித்திருந்தார். ஒரு பக்கம்
படம் இயக்கம் முயற்சி செய்த வந்த நிலையில் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் தனக்கு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நடித்து வந்தார். இந்த நிலையில் தான் தன்னுடைய அந்த 48வது வயதில் மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்திருக்கிறார். இவருக்கு கடந்த மாதமே, அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பே அந்த மாரடைப்பு ஏற்பட்டு அவருக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சை வந்து நடைபெற்றிருந்தது. அதாவது ஓபன் ஹார்ட் சர்ஜரி வந்து நடைபெற்றிருந்தது. அதுக்கான சிகிச்சையில் இருந்த நிலையில் தான் நேற்று மாலை வந்து அவர் மரணம் அடைந்தார். இந்த நிலையில் தான் திரைத்துறையினரும் ரசிகர்களும் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஸ்ரீராம், நடிகர் மனோஜினுடைய மறைவிற்கு பல தரப்பை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பலரும் அவர் தொடர்பான கருத்துக்களையும் அவர் தொடர்பான நினைவுகளையும் பகிர்ந்து கொள்றதை பார்க்க முடியுது. அங்க வரக்கூடிய திரை பிரபலங்கள் மனோஜ் தொடர்பா என்னென்ன கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க செந்தில் ராஜா? ஸ்ரீராம், பிரபலங்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு ஆறுதல் கூறி வந்து செல்கிறார்கள். சிலர் வந்து அவருடைய அந்த நட்பு, அவர்கள் இடையில் இருந்த நட்பு, அவர் எப்படிப்பட்டவர் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து கூறி வருகிறார்கள். குறிப்பாக அவர் எப்படி பழகுவதற்கான நண்பர், ஒரு நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் என்பது குறித்து அவருடைய நண்பர்கள் வந்து கூறியிருந்தார்கள். அதே போல் திரை பிரபலங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாரதி ராஜாவுக்கு இது பெரும் இழப்பு என்று அவர் வைக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு இயக்குனர், அவருடைய மகன் வந்து தற்போது காலமாக இருப்பது, அது வந்து இயக்குநர்கள் மத்தியில் அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனால் தாங்கள் வந்து மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதருடைய மகன் மறைவு என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக பார்க்கிறார்கள். இதை தான் தொடர்ந்து அவர்கள் வந்து கூறி வருகிறார்கள். அவருக்கு இது போன்ற ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக அவர் மனோஜுக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் 48 வயது தான் ஆகிறது. இந்த வயதில் அவர் வந்து மறைந்தது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து திரைத்துறையினர் தெரிவித்து வருகிறார்கள். ஸ்ரீராம், இப்போதைய சூழ்நிலையில திரை பிரபலங்கள் யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க அஞ்சலி செலுத்துவதற்கு? அதே போன்று விஜய் கூட வேற யாரெல்லாம் இருக்காங்க? ஸ்ரீராம், தற்போது பார்த்தீர்கள் என்றால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அஞ்சலி செலுத்திவிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். 9 மணி அளவில் அவர் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக தன்னுடைய இல்லத்தில் இருந்து வந்தார். அருகில், அதாவது ஒரு காம்பவுண்ட் தான் வந்து இருவர் இல்லத்திற்கும் வந்து குறுக்கே இருந்தது. இந்த நிலையில் தான் அவர்கள் வந்து அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தார்கள். இங்கு பார்த்தீர்கள் தெரியும், இந்த கேமராமேன்கள் அதிக அளவில் வந்து சூழ்ந்து அவர் வந்து அந்த காட்சிகளை எடுத்து வருவது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தான் விஜய் வந்து அந்த அஞ்சலி செலுத்தி விட்டு செல்லும் போது ஏற்பட்டிருக்கிறது. இவரை தவிர பார்த்தீர்கள் என்றால் காலையிலேயே சூர்யா வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாரதி ராஜாவோடு நீண்ட நேரம் வந்து அவர் உரையாடி வந்தார். அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் வந்து பேசி ஆறுதல் கூறினார். கார்த்திக் சுப்புராஜ், CR சரஸ்வதி, பிரபு வந்திருந்தார். இது போன்ற பல்வேறு பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமாகி இருக்கிறார். அவரது உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைத்துறையைச் சேர்ந்த நபர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அஞ்சலி செலுத்திவிட்டு மீண்டும் அவருடைய வீட்டுக்கு புறப்பட்டிருக்கிறார்.